மேட்ச்சு யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பாளையம் வெர்சஸ் சேட்டு பாய்ஸ் ஃபைனல் டேயில் இருக்கும். 2வது மேட்ச்சு. இந்த மேட்ச் வின் பண்ணுறாங்க வாழப்பாடி ஐசிசி கூட விளையாடணும். அதில் 2 டீம் வின் பண்ணுறவங்க கமிட்டி கூட விளையாடணும். பிரசாந்த் மற்றும் ஆரியப்பாளையத்துக்காக பிரசாந்த் ஓப்பனிங், பிரசாந்த் மற்றும் ஆனந்த் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க. ஆனந்த் வந்து நான் சைக்கிளையும், பிரசாந்த் வந்து ஸ்ட்ரைக்லேயும் இருப்பார். சேட்டு பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு வந்து 8 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணோம். 3 பவுலருக்கு 2 ஓவரு, மீதி இருக்க 2 பவுலருக்கு ஒரு ஓவர். முருங்கப்பட்டி லைன் பேர் தம்பி பச்சை சட்டை அவன் பேர் கார்த்திகேயன். தம்பி அவன் பேர் தம்பி தம்பி இவங்க எல்லாமே லைன் பேராக நிற்கிறாங்க. ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க தான் இந்த பக்கம் பால் போனால் எடுத்து போடுறாங்க. முதல் ஓவரையும் அணிக்காக முதல் ஓவரையும் வீச நாகராஜ். சைக்கிளில் பிரசாந்த் ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபுல் ஃபேஸில் போட்டார். க்ளோஸில் தொட்டுவிட்டு எண்டை மாற்றுறாரு பிரசாந்த். ஆனந்த் ஸ்ட்ரைக். குறிச்சி ஆனந்த் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆரியப்பாளையம் அணிக்காக விளையாட வந்திருக்காரு. அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். இந்த ஓவரில் செகண்ட் பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க லெக் சைடு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஆன் ரிட்டர்ன் திரும்பியிருக்காரு. ஆனால் கனெக்ட் ஆகலை. பவுலர் கைக்கே போயிருச்சு. சிங்கிள் கூட ஓட முடியல. டட் பால். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸை பனிஷ் பண்ணிட்டாரு. ஃபீல்டர் தலைக்கு மேலே அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். 6. பிரசாந்த் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு 6 ஃபஸ்ட் ஓவரில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ரிட்டர்ன் திரும்பி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். ஆனால் பால் அவர் பார்க்கல. இல்லை மிஸ் பண்ணுறாரு கேட்சை. பவுண்ட்ரி. ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி டக்குன்னு எடுத்துட்டார். 10 ரன். ஒரு சான்ஸை விட்டுட்டாங்க பிரசாந்த். விக்கெட் சான்ஸை கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவார். யூஸ் பண்ணுறாரா பிரசாந்த் பார்க்கலாம். வெயிட் பண்ணி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு நம்ம சேனலில் போய் ரீச் ஆகும், நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் காலுக்கு போட்டார். ஒரு யார்கரு திருப்பி விட்ருக்காரு லெக் சைடு. ஆனால் 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க ஃபைனல் லெக்கில். 2 ஓட ஓவர் முடியுது. ஃபஸ்ட் ஓவரை பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 4 ரன் அடிச்சிட்டாங்க ஃபஸ்ட் ஓவர். குட் ஸ்டார்ட் ஆரியப்பாளையம் சேட்டு பாய்ஸ்க்கு. இது ஒரு நல்ல ஸ்டார்ட்னு சொல்ல முடியாது. மீதி இருக்க 7 ஓவர் அவங்க பிடிச்சி போடணும். சேட்டு பாய்ஸ்க்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. செகண்ட் ஓவரை வீச யார்? நியூ பவுலர் மாயவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. சைக்கிளில் கள்ளக்குறிச்சி ஆனந்த். செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால். லெஃப்ட் டு லெஃப்ட் காம்பவுண்டில் பட்டு ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. இது வாட்டி கிளியர் பண்ணிட்டாருங்க. 6 அரச மரத்தில் போய் விழுந்துருச்சு. பிரசாந்த் அடிக்கிற 2வது 6. செம்மையாக ஆடிட்டு இருக்கார் பிரசாந்த். ஒரு 6 அடித்தார், அடுத்து ஒரு பவுண்டரி அடித்தார், இப்போ மறுபடியும் ஒரு 6 அடிச்சிருக்காரு. 16 ரன் எடுத்துகிட்டு வந்துட்டார் குயிக்காக டக்குன்னு. அவர் ஒரு ரன் ரேட்டில் முன்னாடி போயிட்டுருக்காரு. கரெக்டாக இறுக்கிய பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த பாலையும் அடிக்க தான் போவார். ரிட்டன் திரும்பி அடிச்சிருக்காரு. ஆனால் கனெக்ட் ஆகலை. அவரோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க முடியுது. டட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் போட்டார். ஆஃப் சைடு கைக்கே அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணி தரணும். ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் லெக் சைடு சைட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க டீப்பில். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். ஏறி போய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். கேப்பில் 1 பிச்சில் பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியல. கமிட்டிக்கே போயிடுச்சு. இந்த ஓவருக்கும் 10 ரன்னுக்கு ப்ளஸ் அடிச்சிட்டாங்க. 10 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க.
பவுண்ட்ரி. 2 ஓவரும் செம்மையாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆரியப்பாளையம். 27 ரன் 2 ஓவருக்கு. இந்த ஓவருக்கு 13 ரன் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஓவருக்கு 14, இந்த ஓவருக்கு 13. நெக்ஸ்ட் ஓவர் செட்டு பாய்ஸ் கேமுக்குள்ளே வரணுன்னா ஒரு ஓவரை பிடிச்சி போடணும். அந்த வேலையை யார் செய்ய போகிறான்னு தெரியலை. நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. ஆனந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். கள்ளக்குறிச்சி ஆனந்த். அவருக்கு ஃபஸ்ட்டு பால் இந்த ஓவரில். டட் பால். செகண்ட் பால் அடிச்சிருக்கார். லெக் சைட் சைட்டில் கிளியர் ஆகுமா? ஆகலை. ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. விக்கெட். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் விக்கெட் இழக்கிறாங்க ஆரியப்பாளையம். ஆனந்த் அவுட்டு. கள்ளக்குறிச்சி ஆனந்த். ஒரு செலிப்ரேஷனை பார்க்குறோம். நான் பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் செட்டு பாய்ஸ். ஃபேவரட் பிளேயர் சூர்யா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முன்னே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பயங்கரமாக ஆடுவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு. ஆனால் ரெங்கராஜ் சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே அடித்தார். கனெக்ட் ஆகலை. உடம்புக்கு போட்டாங்க. லெக் சைட் சைட்டில் அடிச்சுட்டு ஒரு ரன். ஸ்ட்ரைக். டாட் பால். சூப்பராக போட்டாருங்க இந்த ஓவரை. 4 பால் டாட் போட்டாருங்க. 6 பவுண்ட்ரி இல்லாமல் ரிட்டன் திரும்பி ஆடிருக்காரு. உடம்புல பட்டிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. சிங்கிள். கீப்பரே ஓடி போய் கேட்ச் பிடிப்பாரா? ஒரு எட்ஜி பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. சூர்யா அவுட். 3 ஓவருக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. போன ஓவர் சூப்பராக போட்டு போயிட்டார் ரெங்கராஜ். 2 பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. ராஜபாண்டி அவருக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் வீச வர்றாரு. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். ஃபஸ்ட்டு பால் நோ பால் போட்டிருக்காரு. ஃபஸ்ட் ஃபுல் டாஸில் சிங்கிள் ஓடி இருக்காங்க. இது ஒரு ஃப்ரீ கெட்டு பந்து, இலவச பந்து. அடிக்க தவறிட்டார் நியூ பேட்ஸ்மேன் மேக்ஸ். நியூ பேட்ஸ்மேன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஃப்ரீ கெட் சான்ஸ் கிடச்சிச்சு, இலவச அடி. அதை தவற விட்டார் ராஜபாண்டி. கரெக்டாக ஒரு ஸ்லோயர் தூக்கி போட்டார். ஃபுல் பேஸில் போடுவார். ஆனால் ராஜபாண்டி பிச்சையும் யூஸ் பண்ணுவார். இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்காரு. போல்டு. இன்சைட் ரெச்சில் க்ளீன் போல்டு. மேக்ஸ் அவுட். நியூ பேட்ஸ்மேன் கௌதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அவர் கொடுக்குற சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணுறாரான்னு பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. செட்டு பாய்ஸ் கம்பேக் கொடுத்துட்டாங்க மேட்சுக்குள்ளே. ஆனால் காம்பவுண்டில் போய் அடிச்சிருக்கு. வெளியே போயிடுச்சு. 1 பிச்சில் 2 G2. செல்லமாக ஒரு தட்டுனார் தேடமான திசையில். நெக்ஸ்ட் ஆன் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் கைக்கே போகுது. சச்சின் குட் கேட்ச் பிடிச்சிட்டாரு. அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க ஆரியப்பாளையம். நியூ பேட்ஸ்மேன் சாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஹேண்டு. சாம் டு ராஜபாண்டி. சூப்பர் ஆஃப் சைடு அடிச்சு 2 ரன் ஓடுறாங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு. பவுண்ட்ரி போகலை. 3வது ரன் ஓடுறாங்க. கீப்பர் 2 தூரம். மூணு ரன் ஓடி எடுக்கிறாங்க. பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். ராஜபாண்டி வெர்சஸ் பிரசாந்த். ரிட்டன் திரும்பி ஆடி இருக்காருண்ணா. G2 தான் தருவாங்க. கீப்பருக்கு பின்னாடி 38 அடிச்சிருக்காங்க ஆரியப்பாளையம். பேலன்ஸ் இருக்க 4 ஓவர் கண்டிப்பாக பிடிச்சி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சேட்டு பாய்ஸ் நல்ல பவுலிங் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவராக கேமுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். மீதி இருக்க 4 ஓவர் எப்படி போட போகிறாங்க, அதான் மேட்ச் ஓவர். நியூ பவுலர் அசோக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 5வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. இங்கே ஸ்டாமு சைக்கிளில் இருக்கார். 5 ஓவரில் ஃபஸ்ட் பால் ஏறி ஒயிடு கோட்டு ஓட்டி நிற்கிறாரு. கனெக்ட் ஆகலை. புல் டாஸ் பாலை மிஸ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்துச்சு. ஆனால் ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. அந்த இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. டாட் பால். தேர்ட் ஒன் இல்லை. இந்த வாட்டி கமௌண்ட் வாலுக்கு போயிடுச்சு. G2.
நெக்ஸ்ட் பால் ஒயிட் கோட் ஒட்டி ஏறி போனார், ஆனால் பின்னாடி அடிச்சிருக்காரு. காம்பவுண்ட் வாலுக்கு போயிருக்கு, மறுபடியும் G2. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கோட் ஒட்டி ஏறி போனார், ஒரு ஃபுல் டாஸ் போட்டார். ஒன் பிச்சில் ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு, ஆனால் ஒரு ரன் தான் ஓடி எடுக்கிறாங்க. இல்லை அங்கே ஒரு ரன்னர் சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால் சாம் சைக்கிளில் இல்லை ஏறி போய் நிற்கிறாரு, மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். நல்ல ஓவர். இந்த ஓவர் எதுவும் பவுண்ட்ரி 6 எதுவும் கொடுக்கல, அதனால் நல்ல ஓவர் தான் இந்த ஓவர். 44 அடிச்சிருக்காங்க ஆரியபாளையம். ரெங்கராஜ் வந்திருக்காரு, தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 6வது ஓவரையும் வீச சைக்கிளில் பிரசாந்த். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஃபேஸில் போட்டாங்க, லெக் சைடில் கைக்கு அடிச்சிருக்காரு. இல்லை, கேட்சையும் மிஸ் பண்ணுறாங்க. அது கையில் பட்டு 6 லைனில் தாண்டி விழுந்திருக்கு, காம்பவுண்ட் வாலுக்கு வெளியே. அதனால் 6. ஃபர்ஸ்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த். அடுத்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறாங்க. பிரசாந்த் கொடுத்த சான்ஸை சூப்பராக யூஸ் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு சான்ஸை இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணுவாரா பிரசாந்த்? இல்லை, ரெங்கராஜ் பழிக்கு பழி வாங்குவாரா? செகண்ட் பால் உடச்சி போட்டிருக்காரு, ஒரு எஜ்ஜி இப்போ தலைக்கு பின்னாடி G2. தேர்ட் ஒன் உடம்பு க்ளீன் போல்டுங்க. பழிக்கு பழி தான் சொல்லணுங்க, பழிக்கு பழி. நியூ பேட்ஸ்மேன் சசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சைக்கிளில் இருக்காரு. ரெங்கராஜ் சசி அடிச்சிருக்காரு, நோண்டிட்டாரு, லெக் சைடில் அடிச்சிருக்காரு. சிங்கிள். ஷாம் சைக்கிளில் ஒயிட் லைன் ஏறி போகிறாரு, சரியாக கனெக்ட் ஆகலை. இந்த பாலும் ஷாமுக்கு பேட்லேயே படலை, மிடில் பேட்லேயே எஜ்ஜு தான் வாங்குது. சிங்கிள். பேட்டை இறுக்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு, கண்டிப்பாக அடிக்க தான் போவார். சரியாக படலை, ஓடலை, ரெண்டும் ஓட முடியல. டாட். ஓவர். ஒரு ஓவருக்கு 54 அடிச்சிருக்காங்க ஆரியபாளையம். லாஸ்ட் 2 ஓவர், மேட்ச் ஓவர்னு சொல்லலாம் அந்த ஓவரை. ராஜபாண்டி வந்திருக்காரு, தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 7வது ஓவரையும் வீச வர்றாரு. சாமு சைக்கிளில். ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸு கனெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த வாட்டி மிடில் பேட்டில் பட்டுச்சு, பளிச்சுன்னு 6. மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் கூட தான் கவர் பண்ணிருச்சு, இருந்தாலும் சாம் பேக் கொடுத்துட்டாரு, கம் பேக் கொடுத்துட்டாரு. எஜ்ஜு வாங்கிட்டே இருக்குது. இந்த பாலை மிடில் பேட்லேயே அடிச்சிருக்காரு. கரெக்டான டைமில் ஃபார்முக்கு வந்திருக்காரு ஷாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ. நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காரு. இந்த வாட்டி ஆஃப் சைடு சைட்டில் ஃபீல்டர் இருக்காங்க, சிங்கிள் தான். ஏமாத்திட்டாரு, காற்று வெளியிலே. டாட் பால். நெக்ஸ்ட் பால் உடம்புல பட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. அடிச்சிருக்காரு, இந்த வாட்டி கைக்கே போகுது. ரஞ்சித் இருக்காருங்க, குட் கேட்சுங்க, சூப்பராக பிடிச்சாரு. நம்ம சப்ஸ்கிரைபர் ரஞ்சித் கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டாரு, அழகாக பிடிச்சாரு இந்த கேட்சை. கைக்கே போச்சு, பெரிய விக்கெட் எடுக்கிறாங்க. சாம் அவுட். நியூ பேட்ஸ்மேன் விஷ்ணு ஸ்ட்ரைக்கில். ராஜபாண்டி வெர்சஸ் விஷ்ணு. ஒரு 6 தவிர மீதி எல்லா பாலும் சூப்பராக போட்டுருந்தார் ராஜபாண்டி. இந்த பால் மிட் விக்கெட்டில் போதுங்க, கேப்பில் போதுங்க. பால் பம்ப் ஆகிடுச்சு, இருந்தாலும் பிடிச்சிட்டாரு பின்னாடி போய். 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. குட் ஸ்டாப். அங்கே 2 அந்த ஓவர் முடியுது. 64 அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். ஆயவன் ஃபைனல் ஓவரை வீச வந்திருக்காரு ஆரியபாளையம் அணிக்காக. தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக இறுதி ஓவரையும் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லெக் சைடு நோ பால் கொடுத்துருக்காங்க. லெக் சைடு 6 பேர் இருக்கனால ஒரு இலவச அடிபந்து. கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணுவாங்களா? கிரிக்கெட்டை யூஸ் பண்ணலை, ஆனால் 2 கால் பண்ணியிருக்காங்க.
ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் பால் ஒரு ஏஜி கீப்பர் பின்னாடி காம்பவுண்ட் வெள்ளப்படுது, ஓடி தான் எடுக்கணும். சிங்கிள். ரவி ஸ்ட்ரைக்கில் அடிச்சுக்காரு, க்ளோஸில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ரன்னே அடிக்க முடியலங்க. மாயன் சூப்பராக பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. எல்லா பாலும் யாருக்கார் பால் தாங்க. யார்கர் ப்ராக்டிஸாக பண்ணியிருப்பாரு, வேறு எந்த பாலும் போட மாட்டுறாரு. 2 பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நோண்ட முடியல, ஃபுல் ஃபேஸில் வேறு போடுறாரு, உடச்சே போட மாட்டுறாரு பாலை. பவுலருக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும், வயசானாலும் சூப்பராக பவுலிங் போட்டுட்ருக்காருங்க. ஒயிட் பால் பாருங்கள், மறுபடியும் ஒரு யாருக்காருங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அந்த பாலை. அக்யூரேட்டாக போடுறாரு வேற. போலீஸ் மயவன் இல்லைங்க, இந்த பால் கேட்சா? விக்கெட். விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது. சூப்பராக பவுலிங் போட்டிருக்காருண்ணே மாயவன். 72. அரியப்பாளையம் 73 அடித்தா செட்டு பாய்ஸ் வின் பண்ணலாம் 8 ஓவருக்கு. பேட்டிங் சூப்பராக ஆட்டாங்க அரியப்பாளையம். நாகராஜன் மற்றும் அசோக் ஓப்பனிங் பேராக வந்திருக்காங்க சேட்டு பாய்ஸ் அணிக்காக. பவுலர் ஃபேவரட் பிளேயர் சூர்யா ஃபர்ஸ்ட் ஓவர் வீச. சைக்கிள் நாகராஜ், நான் சைக்கிள் அசோக். ஃபர்ஸ்ட் பால் பாயிண்டில் தொட்டுவிட்டார் செல்லம்மா. காம்பவுண்டுக்கு வெளியே போயிடுச்சு G2. இவங்களும் G2ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் மறுபடியும் ஃபுல் பேஸில் போட்டார். ஒரு எஜ்ஜி கீப்பரே ஓடி போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவார் பிரசாந்த். விக்கெட் எடுத்துட்டார் பிரசாந்த். ஃபாஸ்ட்டாக இருப்பார் அவுட்ஃபீல்டில், அதனால் ஓடி போய் கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் இழக்கிறாங்க செட்டு பாய்ஸ். சூப்பர் பால்னா சூர்யாண்ணா. நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் சச்சின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இயர்லியாகவே வந்துட்டார் கிரீஸ்க்கு நியூ பால்லே. சச்சின் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால் சூர்யா வர்சஸ் சச்சின். தரையிலே அமுக்கி அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடுறாரு. சைக்கிள் ரொட்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அமௌண்ட் பட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. செம்ம பேக்கப், பவுண்ட்ரி போயிருக்கும். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அதே திசையிலே தேடமன் திசையில் தொட்டுவிட்டு காம்பவுண்ட் வால் இருக்குது. ஒரு ஓடி ஓடி எடுக்கிறாங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஃபுல் பேஸில் போட்டாருங்க. டாட்டுங்க, டாட்டோட ஓவர் முடியுது. சூப்பராக போட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஓவரை. அரியப்பாளையம் ஒரு ஓவருக்கு 5 ரன்னு 1 விக்கெட் லாஸ் பண்ணி செட்டு பாய்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கௌதம் தனக்காக முதல் ஓவரையும் அணிக்காக 2வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. சைக்கிள் சச்சின் செட்டு பாய்ஸ் கேப்டன். செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் கௌதம் மிஸ் சச்சின் தரையிலே அமுக்கி அடிச்சிருக்காரு பாயிண்டில். சிங்கிள். செகண்ட் பால் அடித்து போட்டாருங்க. கீப்பர் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பால் ஃபுல் பேஸில் அடிச்சிருக்காருங்க. கீப்பர்கிட்ட போதுங்க. கீப்பர் கண்டிப்பாக கேட்சை பிடிச்சிருவார். இதெல்லாம் விடவே மாட்டார் பிரசாந்த். சச்சின் அவுட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க சேட்டு பாய்ஸ்.
தீபக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஃபோர்த்து பால் ஆஃப் சைடு க்ளோஸில் பாயிண்டில் தொட்டுவிட்டு ஒரு ரன் ஓடுறாங்க. ஏஜி விக்கெட், அசோக் அவுட், குட் கேட்ச். பேட்ஸ்மேன் மாயவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் பவுலிங் சூப்பராக போட்டிருந்தார். பேட்டிங் எப்படி இருக்காது? கௌதம் செம்ம பவுலிங், லைனை பிடிச்சி போட்டார். டட் பால் லாஸ் பண்ணி 8 ரன் அடிச்சிருக்காங்க. செட்டு பாய்ஸ். சூர்யா 3rd ஓவரை வீச தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 3வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. காம்பவுண்டில் பட்டு ஓடி தான் எடுக்கணும். தீபக் சிங்கிள். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கேட்சா? செம்ம கேட்சுங்க. டைவ் மட்டும்தான் அடிக்கல. ரன் அவுட். நோ பால் கொடுத்தாங்க ஃபுல் டாஸில். அதை ரன் அவுட்டாக மாற்றிட்டாங்க. கிரீஸ் நோ கொடுத்துருக்காங்க. சாரி, ஃப்ரீ கிட் பால். இலவச அடி. பனிஷ் பண்ணலை, ஆனால் கேப்பில் போகுது. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. பேட்ஸ்மேன் நவாஸ் ஸ்ட்ரைக்கில். சூர்யா வெர்சஸ் நவாஸ். கையில் வந்து அடிச்சுட்டு போகுது. ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஒரு ரன் ஓடுறாங்க. அடிச்சிருக்காங்க லெக் சைடில். அங்கே விஷ்ணு இருக்கார். கைக்கே போச்சு. குட் கேட்ச், விக்கெட். அடுத்த விக்கெட் இருக்கிறாங்க. தீபக் அவுட். பேட்ஸ்மேன் ராஜா பாண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆல்ரவுண்டர் ஹிட்டர். ஸ்ட்ரைக்கில் சூர்யா வெர்சஸ் ராஜா பாண்டி. நல்லா அடிப்பார் ஸ்ட்ரைட்டில். சூர்யா வெர்சஸ் ராஜா பாண்டி. உடச்சி போட்டிருக்காரு. வெஜ்ஜி கீப்பரால் காம்பவுண்ட் விளையாட்டு. விக்கெட், டேரக்ட் ஹிட்டு. கௌதம் தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 4வது ஓவரையும் போட வந்திருக்காரு. ஃபுல் பேஸில் போட எக்ஸ்ட்ரா கவரில் ஷாம் அங்கே விக்கெட் எடுப்பாரா? குட் கேட்சுங்க, பிடிச்சிட்டாருங்க. பெரிய விக்கெட் எடுத்துட்டாங்க. ராஜா பாண்டி அவுட். அடுத்தடுத்து விக்கெட் இழக்கிறாங்க. செட்டு பாய்ஸ் விக்கெட்டை விட்டு 13 ரன் அடிச்சிருக்காங்க. செட்டு பாய்ஸ். ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பாலே பவுலர் கைக்கு ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டாரு. ஒரு ரன். செகண்ட் பால் பிச்சை அடித்து போடுறாங்க. மிட் விக்கெட்டில் 1 பிச்சில் கைக்கே போயிடுச்சு. ஒரு மிஸ் ஃபீல்டு பண்ணுறாங்க. அதனால் 2வது ரன் ஓடுறாங்க. நாட் அவுட். 2 ரன். நெக்ஸ்ட் பால் மறுபடியும் அடித்து போட்டிருக்காரு. எங்கேயும் பால் போல், பிச்சில் தான் கிடக்குது. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. சிங்கிள். மறுபடியும் அடித்து போட்டிருக்காரு. ஒரு எஜ்ஜு கீப்பர் கண்டிப்பாக ஓடி போய் பிடிக்க ட்ரை பண்ணுவார். பிரசாந்த் நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பார். சொல்லி முடிக்கல. விக்கெட். 3வது கேட்சை பிடிக்கிறார் பிரசாந்த். எவ்வளோ தூரம் கவர் பண்ணிட்டார் பாருங்கள் டிஸ்டன்ஸு. ஸ்டெம்பு இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே ஓடி போய் பிடிச்சிருக்காரு. விக்கெட் இழப்பிற்கு 17 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ரஞ்சித். சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. லியோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லெஃப்ட் ஆம் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. சிங்கிள். ரஞ்சித். காற்று வெளியீடை. டட் பால். சாப்பிடலாம் நினைக்கிறேன், பசிக்குதாட்டுக்கு. விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. 1 பிச்சில். நல்ல ஃபீல்டிங்க. 1 பிச்சில் கை விட்டார். ஒரு ரன் தான் ஓடி எடுக்கிறாங்க. டயர்டில் இருப்பாராட்டுக்கு, அதனால் கிளியர் பண்ண முடியலை. ரஞ்சித். நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. பவுலரே ஓடுறாரு. லியோவும் ஓடுறாரு, பிரசாந்தும் ஓடுறாரு. லியோவே கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ரஞ்சித் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் போட்டாருங்க. வெஜ்ஜி செம்ம கீப்பிங். அங்கே டக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டாரு. ரன் ஓட முடியலை. டாட்.
நெக்ஸ்ட் பால் இந்த வாட்டி லெக் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே சூர்யா வராரு, விஷ்ணு வராங்க. விஷ்ணு வின் பண்ணிட்டார். விக்கெட். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க செட்டு பாய்ஸ். 20 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 விக்கெட். ரவி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் ஃபேஸில் உடம்புக்கு போட்டார், திருப்பி விட்டுருக்காரு காம்பவுண்டாலுக்கு வெளியே. 6 செட்டு பாய்ஸ் ஃபஸ்ட்டு 6 அடிக்கிறாங்க 6வது ஓவரில் வந்து. செகண்ட் பால் இன்சைட் எட்ஜ் போல்டு, பலிக்கு பலி. விக்கெட். 9 விக்கெட் கலந்துட்டாங்க செட்டு பாய்ஸ். நசீர் லாஸ்ட் ஒன் ஃபைனல் விக்கெட். செட்டு பாய்ஸ் அவர் ரியாக்ட் பண்ணவங்களையுமே கீப்பர்கிட்ட போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லோயர் போட்டார். காற்று வெளியிலே பிச்சை க்ளீன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் வீட்டில் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன், அதனால் இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. டாட் பால் பசிக்க மாட்டுக்கு அண்ணனுக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் கரெக்டாக டச் பண்ணிட்டாரு, ஆனால் ஒரு ரன் ஓடுறாங்க. அடுத்த ஓவர் அண்ணன் தான் ஸ்ட்ரைக் வருவார். லாஸ்ட் பால் சிங்கிள் மாற்றிட்டார், பையன் ஃபீல் பண்ணுறான். நம்ம 6 பவுண்டரி அடித்தாலும் அது ஆறுதல் 6ஆக தான் இருக்கும் செட்டு பாய்ஸ்க்கு. 6 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 2 ஓவர். ஆரியபாளையம் கிட்டத்தட்ட மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லியோ தனக்காக 2வது ஓவரையும் அணிக்காக 7வது ஓவரையும் வீச வந்திருக்காரு. படாத இடத்துல பட்டுருச்சு, ஆனால் எந்த சேதாரமும் இல்லை. டாட் பால். வீட்டில் இருக்க பையன் சிங்கிள் மாற்றி தர சொல்கிறாப்புல, ஏன்னா அவர் இன்னும் ஒரு பால் கூட பிடிக்கல. இவர் விக்கெட் விட்டாங்கன்னா அவ்வளோதான், ஆல் அவுட்டு டீமு. அவர் ஆசை நிறைவேறிச்சு. சிங்கிள். ஆசைக்கு பால் பிடிக்கிறான், உடம்புல பட்டுருச்சு. டாட். பையனும் பிச்சை க்ளீன் பண்ணுறாப்புல நெக்ஸ்ட் மேட்ச் விளாட்றதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் காற்று வெளியிலே டாட் பால். டைம் 2 மணி ஆயிடுச்சு, யாரும் சாப்பிடல, எனக்கு பசிக்குது, அதனால் சாப்பிட்றாங்க பாலை. நெக்ஸ்ட் ஒன் ஒரு எட்ஜு, ஆல் அவுட்டா? எட்ஜ் ஆல் அவுட் ஆகிருக்காங்க. மேட்சை வின் பண்ணுறாங்க ஆரியபாளையம். ஆரியபாளையம் வெர்சஸ் வாழப்பாடி ஐசிசிக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வின் பண்ணுறவங்க கமிட்டி கூட விளையாடணும். லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ரோ வீடியோ.